நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமாக இருந்து கிறிஸ்தவனாக இருக்கிற பவுலை நெருக்கும்போது, அதாவது அரெஸ்ட் பண்ணி கார்னர் பண்ணும்போது இதை சொல்கிறார். சீட்டே கிடைக்காது, ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க, டாப் அங்கே படிச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே கமாலியல்கிட்ட படித்ததான ஒரு ஸ்டஃப் இருக்கு, வேர்ல்டு ஸ்டஃப். இப்படி ஒரு மூமெண்ட் நடந்தாலும் அவங்க என்னதான் வெரிஃபை பண்ணுறாங்க, பைபிள் இருந்து தான் பார்க்குறாங்க தெளிவாக, அது இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் அதன் அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறாங்க ஒத்து இருக்கே. அப்போ இவங்ககிட்ட ரெண்டாவது ஸ்டஃப் இவர்கிட்ட வருது. என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கூட இருந்தவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இவர் கற்றுக்கிறாரு. சபை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது, அந்த சொல்லிக் கொடுத்ததை போய் அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்ற சீன் அங்கே இல்லை. இந்த டிஸ்பியூட் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது, இதுக்கு ஒரு தீர்வை இங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மனமாக எல்லாரும் சேர்ந்து அந்த தீர்வை அங்கே செயல்படுத்துகிறாங்க. மீண்டும் ஒரு முறை நமக்கு இந்த வாய்ப்பு அளித்து ஊமைகளும் உருட்டுகளும் சீரிஸை தொடர செய்வதற்காக வீடியோ போட்ட எம்டி ஜெகன் அவர்களுக்கும் அவருடைய நண்பர் அவர்களுக்கும் வாழ்த்துதல் கூறி வீடியோக்குள்ளே போய் அவங்க உருட்டுக்களை பார்க்கலாம் வாங்க. என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கிட்டையுமே 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். 3 இருக்கும். நம்ம எல்லார்ட்டையும் 3 இருக்குமா? என்னவா இருக்கும்? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால் ஈஸியாக புரியும். இப்போ பால் இருக்கிறார், செயின்ட் பால் இருக்கிறார், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறார். இந்த பால் தான் நமக்கு அதிகமாக புக்ஸ் எழுதினவர். அவருடைய பேஸில் தான் நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சே அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரேட் ரோல் மாடல். பால்கிட்ட 3 விதமான இன்புட் இருந்துச்சு. 3 விதமான இன்புட்டா? ஃபஸ்ட்டு பால் கமாலியல்கிட்ட படித்தவர், நாலேஜபிள் பர்சன். அவுட்ட போறதே பெரிய விஷயம். ஆமாம், சீட்டே கிடைக்காது, ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க, டாப் அங்கே படிச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே கமாலியல்கிட்ட படித்ததான ஒரு ஸ்டஃப் இருக்குது, வேர்ல்டு ஸ்டஃப் இருக்குது. ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே கமாலியல்கிட்ட படித்ததான ஒரு ஸ்டஃப் இருக்குது, வேர்ல்டு ஸ்டஃப் இருக்குது. என்னது? கமாலியல்கிட்ட படித்ததான வேர்ல்டுலி ஸ்டஃப் இருக்கா? பால் கமாலியல்கிட்ட வேர்ல்ட்லி ஸ்டஃப்பை தான் படித்தாரா? அதாவது உலகப்பூர்வமான விஷயங்களை தான் படித்தாரா? கமாலியல் யார்? சரி, நம்ம அந்த வசனத்தையே படிப்போம். இவங்க வசனத்தை மட்டும், அதாவது நம்பரை மட்டும் போட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாருமே பைபிளை கையில் எடுத்து அந்த வசனத்தை எடுத்து படித்து தெரிஞ்சிக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில், இனியாவது யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பைபிள் எடுத்து வெரிஃபை பண்ணுற பழக்கத்துக்கு வாங்க. சரி வாங்க, இப்போ நம்மளே அந்த வசனத்தை எடுத்து படிப்போம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் இந்த வசனம் வருது. அது என்ன பேக்ரவுண்ட்லனா, பால் கிட்டத்தட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கார், அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. சரியா? அப்போது அவர் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்கிறார். 3வது வசனம், நான் யூதன், சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து. சரியா? அவர் யூதன், கமாலியேல் பாதத்தருகே வளர்ந்து. என்ன வளர்ந்து? தொடர்ந்து படிக்கணும். முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. கமாலியேல்கிட்ட என்ன நடந்தது? முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். என்ன அப்படின்னா, முன்னோர்களுடைய வேத பிரமாணம்னா நியாயப்பிரமாணம். கமாலியல் பாதப்படியிலிருந்து என்னத்தை தான் பால் கற்றுக்கிட்டாருன்னா, வேத பிரமாணம் இல்லைன்னா சர்வ வல்ல தேவன் அருளின நியாயப்பிரமாணத்தை தான் கற்றுக்கொண்டார். நீங்கள் எப்படி இன்றைக்கி வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் வைராக்கியமாக இருந்தவன் அப்படின்னு நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமாக இருந்து கிறிஸ்தவனாக இருக்கிற பவுலை நெருக்கும்போது, அதாவது அரெஸ்ட் பண்ணி கார்னர் பண்ணும்போது இதை சொல்கிறார். சரியா? நானும் உங்களை மாதிரி தான்டா இருந்தேன் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக கமாலியல்கிட்ட இருந்து பால் எந்த ஒரு உலக பிரகாரமான விஷயத்தையும் கற்றுக்கல, மாறாக ஆண்டவருடைய பிரமாணத்தை கற்றுக்கிட்டாரு. ஒரு நியாயப்பிரமாணியாக, ஒரு யூதனா, தரமான யூதனா விளங்கினார்.
இன்னொரு தரமான ஆதாரத்தோடு பார்த்துருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:34 பார்த்தீங்கன்னா இந்த கமாலியல் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய டிஸ்பியூட் நடக்குது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து அடித்து நொறுக்கணுமா இல்லை விட்டுடலாமா அப்படின்னு டிஸ்பியூட் நடக்குது. ஆக்சுவலாக விட்டுலாமான்னு இல்லை, அடித்து நொறுக்கணும், அவங்கள காலி பண்ணிடணும் அப்படின்னு டிஸ்பியூட் வருது. அப்போது கமாலியல் அப்படின்றவர் யாருன்னா, அவர் சொன்ன உடனே அவர் பேச்சை கேட்டு எல்லாம் விடுற லெவலில் இருக்காங்க. இப்போ வெறி கொண்டு இருக்கிறாங்க அவங்கள காலி பண்ணிடணுன்னு. அப்போ நடக்கிற சம்பவம் இது. சரியா? அப்பொழுது 34வது வசனம், 5வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரி ஆகிய கமாலியேல். நியாயசாஸ்திரி அப்படின்னா என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறவங்க, டீச் பண்ணுறவங்க. கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகும். இதே வசனத்தை இங்கிலீஷில் படிப்போம். பட் ஒன் stood up in the council, a Pharisee named Gamaliel, a teacher of the law. நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுக்குறவர், honored by all the people and commanded to put the apostles out for a little while. ஸோ ஆப்வியஸாக கமாலியல் உலக பிரகாரமாக எதையோ சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை, நியாயப்பிரமாணத்தை டீச் பண்ணுற ஆள். நியாயப்பிரமாணம் எங்கேருந்தோ வந்ததில்லை, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். நியாயப்பிரமாணம் கூட அங்கே ஃபுல்லாக அவர் படிச்சிட்டார். அவர்கிட்ட தான் நியாயப்பிரமாணத்தையும் அவர் கற்றுக்கிறார் எல்லாம். இப்போ இவர் மனசில் எதையோ வச்சுக்கிட்டு எதையோ பேசுகிறாரு. அதில் ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அதில் தான் இந்த நியாயப்பிரமாணத்தையும் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் கற்றுக்கிட்டதே நியாயப்பிரமாணத்தை தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வர்றார். உள்ளே வரும்போது வசனம் சொல்லுது, சபையின் மூப்பர்களும் அப்போஸ்தலரும் அவருக்கு நிருபங்கள் எழுதி கொடுத்தார்கள். அதை பவுலும் பர்னபாவும் சபைகள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ இவங்ககிட்ட ரெண்டாவது ஸ்டஃப் இவர்கிட்ட வருது. என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கூட இருந்தவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இவர் கற்றுக்கிறாரு. அதையும் அப்சர்வ் பண்ணி அதை போய் ப்ரீச் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய மினிஸ்ட்ரியாக இருக்குது. அவங்க சொல்லிக் கொடுத்ததை இவர் போய் சொல்கிறாரு. அப்படி வசனம் இருக்குது, அப்படியே வசனம் இருக்குது அப்படியே. இவ்வளோ ஈஸியாக போய் சொல்கிறாங்களே, இவங்களை ஃபாலோ பண்ண இவ்வளோ பெருங்கூட்டம் இருக்குல்ல, ஏன் ஒரு தடவை வசனம் இருக்குது அப்படின்னோடனே அப்படியா எங்கே இருக்குன்னு எடுக்கக்கூடாது? சரி, நான் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வசனத்தை கூட கோட் பண்ணல. ஏன்னா ஒரு வேளை படிச்சுட்டாங்கன்னா சரி. இவர் சொன்ன வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 15:23. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி அனுப்பின நிருபமாவது. அப்போஸ்தலரும் இவர்கள் கையில்னா பர்னபா, பால். சரியா? அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிசிலியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், இதுதான் நிருபத்தை எழுதி அவங்க கையில் கொடுத்து விடுறாங்க. அடுத்தது 35வது வசனம். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 வசனத்தை தான் அவர் கோட் பண்ணி நிருபங்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை இவர் கற்றுக்கிட்டு மக்களுக்கு ப்ரீச்சும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போஸ்தலர்கள்ட்டேருந்து இவர் கற்றுக்கிட்டு அதை தான் மக்களுக்கு ப்ரீச் பண்ணார் அப்படின்னு சர்ச்சு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி எதையோ சொல்கிறதுக்கு வராரு. என்னன்றதை வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எதுக்காகன்றதும் வீடியோ லாஸ்ட்டில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம இப்போது இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் கான்டெக்ஸ்டுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். 12வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அங்கே மேட்ரு என்னென்னா, பவுலும் பர்னபாவும் வெளியில் போய் நிறைய இடங்களில் சுவிசேஷம் பிரசங்கித்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே எருசலேமில் அந்த கவுன்சிலில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு விவரித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியா? அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே விருத்த சேதனம் பண்ணணும், கிறிஸ்தவர்கள் எல்லாம் புறஜாதியாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஆன உடனே விருத்த சேதனம் பண்ணணும்னு ஒரு கள்ள போதனை உள்ளே வருது. அதை எதிர்த்து ஏற்கனவே பவுலும் பர்னபாவும் அங்கே சண்டை போட்டாங்க. அது தப்புன்னு அதை கவுன்சிலுக்கு கொண்டு வராங்க எருசலேமில். அந்த கவுன்சிலில் இவங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள்,
தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு சாட்சி தரலின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதுக்கு முன்னாடியே பேதுரு சொல்லுவார், நமக்கு நடந்தது போல் புறஜாதிக்கும் நடக்குது, விசுவாசத்தினால தான் நம்மளும் வரோம் அவங்களும் வராங்க அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்லியிருப்பார். அதை கோட் பண்ணி சொன்னாரே. 15வது வசனம், அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறதே. நல்லா கேட்டுக்கோங்க, அன்னைக்கு சர்ச் வேறு லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டுருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள பட்டார், அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை கூட யாக்கோபு எப்படி சொல்கிறாருன்னா, இப்படிலாம் நடக்குதே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களும் ஒத்திருக்கிறது. ஏற்கனவே தீர்க்க தரிசன ஆகமங்கள்லாம் என்ன, நியாயப்பிரமாணம் முதல் 5 புக்ஸ்க்கு அப்புறம் உள்ள மல்கியா வரைக்கும் உள்ள புக்ஸ் ஆகமங்கள், அதுலேயும் அதுக்கு சாட்சியாக கரெக்டாக இருக்கே. அப்போது அப்படி ஒரு மூமெண்ட் நடந்தாலும் அவங்க என்ன தான் வெரிஃபை பண்ணுறாங்க, பைபிள் இருந்து தான் பார்க்குறாங்க. தெளிவாக அது இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் அதன் அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறாங்க ஒத்து இருக்கே. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. வசனத்தையும் கோட் பண்ணுறாரு அங்கேருந்து, இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராஃபஸி. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு அந்த வசனத்தையும் கோட் பண்ணுறாங்க. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்று விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். நான் டிசைட் பண்ணுறேன்ப்பா, உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நீங்களும் அதை அங்கீகரித்து நம்ம எல்லாருக்கும் அதை பிரகடனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாய் கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரராகிய விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபெயர் கொண்ட யூதாவும் சீலாவும். ஏன்னா பாலும் பர்னபாவும் டிஸ்பியூட் பண்ணிவிட்டு இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வராங்க. இப்போது கூட இன்னும் ஆளுங்களுக்கு சப்போர்ட் அனுப்பி இதுதான்ப்பா டீச்சிங் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த டிசைட் பண்ணி அனுப்புறது தான் தொடர்ந்து வருது பாருங்கள். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது. என்ன நிருபம்? எதுக்கு? விருத்த சேதனம் பண்ணணும்னு உள்ளே கொண்டு வராங்களே, அது தப்பு, வேண்டாம், அதிக பாரமான யாதொன்று இவங்க மேல் சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிருபம் எழுதி ப்ரூஃபோடு அனுப்புகிறாங்க. இதை பாலுக்கு இவங்க டீச் பண்ணலை, பால் அங்கே டீச் பண்ணதை உறுதிப்படுத்தி இங்கே அனுப்புகிறாங்க. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிசிலியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாய் கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். இவ்வளோதான் இங்கே நடந்தது. சரியா? இதுதான் அங்கே எம்டி ஜெகன் சொல்கிற நிருபம். அதை இங்கே எடுத்துகிட்டு போய் பிரசங்கம் பண்ணாங்க பாலும் பர்னபாவும். மற்றபடி சபை அவருக்கு சொல்லி கொடுத்தது, அந்த சொல்லி கொடுத்ததை போய் அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்ற
சீன் அங்கே இல்லை. இந்த டிஸ்பியூட் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது, இதுக்கு ஒரு தீர்வை இங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மனமாக எல்லோரும் சேர்ந்து அந்த தீர்வை அங்கே செயல்படுத்துகிறாங்க. அந்த செயல்படுத்துறதுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அத்தாட்சியாக இன்னும் 2 பேரை கூட அனுப்பி அந்த புறஜாதியார்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த குழப்புற மற்ற யூதர்கள்கிட்ட இருந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இது நடக்குது. நான் கேட்க மாட்டேன், நான் எல்லாமே இப்படி தான் கற்றுப்பேன், நீங்கள்லாம் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன், ஒன்று கூட எனக்குள்ளே வரக்கூடாது, எல்லாமே நான் மேலேருந்து அப்படியே டைரெக்டாக தான் அப்படின்லாம் சொல்லலை. அப்படி ஒரு சீனே நடக்க. ஆனால் உங்களுக்குன்னு ஆவியானவர் ஒன்று வச்சுருப்பாரு, அதை நீங்கள் ஆவியானவர்கிட்ட வாங்கணும். அது நம்மகிட்ட தான் இருக்குது, அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒருவரை நீங்கள் எல்லாரும் தாங்குங்கள், இல்லவே இல்லை. பாஸ்டரு அம்மா, பாஸ்டர் பையன் வந்து வர்ஷிப் லீடரு, இதை வந்து நீங்கள் எல்லாம் தாங்குங்க இல்லை. எந்த விதத்திலையும் ரோமன் கத்தோலிக்க பிரின்சிபல்ஸை எதிர்க்காமல், வேதத்திற்கு திரும்பாமல், இவர்கள் மறுபடியும் மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு தங்களுக்கு கீழே வச்சு சுகம் காண்றதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க.